கல்யாணம் பண்ண முதலிரவுல தெரியுது பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஹீரோயினுக்கு கல்யாண கோலத்தில் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. ஏன் அப்படின்னா அவளுக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் கூட பிடிக்கல, பணக்கார அப்படின்றதால அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மாப்பிள்ளை நினச்சி பார்க்குறான் ஹீரோயினை, ரொம்ப அழகான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். இங்கே ஹீரோவை காட்டுறாங்க, அவனுக்கும் கல்யாண பொண்ணை கொஞ்சம் கூட பிடிக்கல, நினச்சி பார்க்குறான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லேயும் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல கல்யாணம் நடக்குது. 2 பொண்ணுங்க ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கலாச்சாரம் படி முகத்தை மூடி கூப்பிட்டுன்னு வராங்க. போயிட்டு உட்கார வச்ச கொஞ்ச நேரத்தில் திமிர் பிடிச்ச பொண்ணு என்ன பண்ணுறான்னா, என்ன மாதிரி நீ ரெடி ஆகிட்டா பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அவகிட்ட வீணா வம்பு இழுக்கிறா. அவ்வளோ நான் என்ன பண்ணேன், இப்போ எதுக்கு என்ன இப்படி பண்ணுறேன்னா வேணும்னு திமிரா பேசி அவளை பயங்கரமாக கலாய்க்கிறா. அதுக்குள்ளே மாப்பிள்ளை வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்கு டக்குன்னு மூஞ்சி மறைச்சிக்கிட்டு இந்த திமிர் பிடிச்ச பொண்ணு பண்ண கலாட்டால் 2 பேரும் இடம் மாற்றி போய் உக்காந்துக்கிறாங்க. ஹீரோயினோட மாப்பிள்ளை வந்து எது கரெக்டான பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரியாமல் வேறு பொண்ணுக்கிட்ட போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறான். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் நினச்சி பார்க்குறான், எனக்கு தான் இவனுக்கு பிடிக்காதே, எப்படி இவ்வளோ அன்பாக ப்ரொப்போஸ் பண்ணுறான்னு சொல்லி சரி அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. 2 பேரும் போயிடுறாங்க. இங்கே வந்து ஒரு லேடி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வந்துட்டாரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, எனக்கு ஜெலஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னப்போ ஹீரோயின் நினச்சி சிரிச்சு பார்க்குறான். அவனாவது ஹேண்ட்ஸம் ஆகுது, பணக்காரன் அப்படின்றதால எங்கள் அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அவனும் வந்துட்டு யோசிக்கிறான், நமக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அங்கே போன உடனே அவங்க கலாச்சாரம் படி பொண்ணை தூக்கிட்டு தான் போகணும். இவன் தூக்குறான், ஆனால் தூக்க முடியல, இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறாளே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. இல்லை என்னால் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பந்தை காமிச்சிட்டு போகிறான். இங்கே ஹீரோயினுக்கும் சொல்கிறாங்க தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. வெயிட்டாக இருப்பாளே அப்படின்னு நினச்சி தூக்குறான். ஹீரோ ஷாக் ஆகிடுறான், இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் தூரம் போன உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா என்னை இறக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, இவன் இவ்வளோ ஹம்பலாக பேசுகிறாள், திமிர் பிடிச்சவளாச்சு இவ அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறான். அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா அந்த மாதிரிலாம் இறக்கக்கூடாது, ரொம்ப தப்பு, நம்ம கலாச்சாரப்படி தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு முதலிரவுக்கு போயிட்டாங்க. ஹீரோட பொண்டாட்டி திமிர் பிடிச்சவா அவளே மூஞ்சில துணி எடுத்துட்டு கோவம் அடிக்க வரா. பார்த்துட்டு யாரா நீ அப்படின்னா, நீ யாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஷாக் ஆகிட்டு பேன்னு கத்துறாங்க. இங்கே ஹீரோக்கும் அதே நிலைமை தான். ஹீரோயின் ஃபேஸ்லேருந்து துணி எடுக்கிறா, எடுத்துட்டு ஷாக் ஆகிடுறான். யாருமா நீ அப்படின்னு சொல்லி அவளும் கேட்குறா, நீ யாரு அப்படின்னு சொல்லி. பார்ட் 2க்காக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.